இறால் வறுவலுக்கு முதல்ல இறாலை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இறாலில் ஒரு நரம்பு இருக்கும் மேலே அந்த தடிமனான பகுதியில். இதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டா டைஜஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது வெளியில் சேல்ஸ் பண்ணுறவங்க எடுத்துட்டும் சிலர் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது இதை க்ளீன் பண்ணிடலாம். மஞ்சளும் உப்பும் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொலகலப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 தடவை போட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிகினருக்கு தான், இது பெரியவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணணுங்கிறத நான் ப்ரொசீஜராக நான் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சாச்சு. இதை வாஷ் பண்ணதோட ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன், பெரிய ஆனியனாக இருந்தால் 2, தக்காளி பெருசாக இருந்தால் 1, பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா. பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல்லு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 5லேருந்து 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது அதோட போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடியை, அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் இனிப்பாக இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்துடும். ஸோ 2 வெங்காயம் போதும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு வதங்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கும் போது தான் அதோடய டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனு அதை போட்டுக்கோங்க பேஸ்ட்டு. அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன். நான் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் எனக்கு ஸ்பைஸியாக வேணுங்கிறதுனால. உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா நீங்கள் தனியாத்தூளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி வணங்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இறாலை கையில் எடுத்து போடுங்க. அதில் தண்ணி விடும் இல்லைங்களா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கொட்டிடாதீங்க. ஸோ அதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் வேகும் போது வெளியில் வரும் இல்லைங்களா, அதோட வேகும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கொட்டாமல் கையில் எடுத்து போட்டு வணங்க விடுங்க. இப்போ பாருங்கள், இறால் நீளமாக தான் இருக்குது. அது சுருண்டு ரவுண்டாக வர அளவுக்கு நம்ம பண்ணணும். ரொம்பவும் வந்து வேகக்கூடாது. இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து குக் ஆகிற வரைக்கும் இருக்கணும். சீக்கிரமே வந்து இறால் வந்து வதங்கிடும். ஸோ ரொம்ப நேரம் வணங்க விட்டுறாதீங்க. இப்போது வெங்காயத்தோடு ஜாயின் ஆகும் போதே நீங்கள் வந்து தக்காளியையும் இப்போ போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இறால் 3மே சரியான டைமில் சேர்ந்து குக் ஆகும். அந்த ஜூஸ் வந்து இறாலில் இறங்கும். இல்லை, நான் எந்த தண்ணியும் ஊற்றலை. அந்த இறாலில் இருக்கிற ஜூஸஸே வெளியில் வரும். ஸோ அதோட குக் ஆகட்டும். அதை பாருங்கள், தண்ணி விடுது. ஸோ இந்த டைம் நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு வேகட்டும்னு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சுருண்டு இருக்குது. ஜூஸஸ்லாம் வெளியில் வருது இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இழுக்கலாம். ஸோ இந்த டைமில் இப்போ வந்து தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். சால்ட் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பும் மிளகாய் பொடியும் கடைசியில் தான் போடணும். ஸோ முதலே போட வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த ஜூஸஸ்லாம் வெளியில் வருது. இந்த நேரத்தில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சைடில் கீறிட்டு அதோடு போடுங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து வணங்கட்டோன்ட்டு
இப்போ அந்த தண்ணியெல்லாம் வதங்கிட்டுருக்கிற டைமில் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த இறாலோட சேர்ந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் மிளகு தூள் இருக்கு இல்லைங்களா, அதை இடித்து பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லாவும் இருக்கும். மிளகுத்தூளை முதலே போடக்கூடாது, கசப்பு தன்மை மாதிரி இருக்கும். கடைசியில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இதை போட்டுருங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி எடுத்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வருது. செட்டிநாட்டு இறால் வறுவல் நமக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட இந்த கடாயில் தொக்கோடு சேர்த்து இந்த சாதம் பெரட்டி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.